நீதிக்கு நீதி வழங்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சமுதாய மக்கள் மனதில் இடம்பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர், எங்களின் தலைவர் மாண்புமிகு ஜவஹிருல்லா அவர்களே, சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் அவர்களே, மதரசா மன்பவுல் அன்வாரின் தலைவர் மாண்புமிகு சாதிக் அவர்களே, மதரசா மன்பவுல் அன்வார் செயலாளர் மாண்புமிகு கோசி அமானுல்லாபாய் அவர்களே, மதரசா மன்பவுல் அன்வாரின் பொருளாளர் மாண்புமிகு அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மாண்புமிகு வானக்கார் ஷேக் தாவூத் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மாண்புமிகு முகமது ஹாரிஸ் அவர்களே, ஜன்னத்து நயீம் முத்தவல்லி மாண்புமிகு ஜாக்கீர் அவர்களே, பெரியப்பள்ளி முத்தவல்லி மாண்புமிகு ஜாபர் அலி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கின்ற திமுக நகர செயலாளர் மாண்புமிகு அன்வர் சாதாத் அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அப்பா பிள்ளை ஃபாரூக் பாய் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், உயர்ந்த உள்ளம் படைத்த உன்னதமானவர். மக்கா மஸ்ஜிதை கட்டி கொடுத்தவர் ஃபாரூக் பாய் தான். நான் சொல்லி கட்டி கொடுத்தார் ஃபாரூக் பாய். மக்கா பள்ளிவாசலை அப்பா பிள்ளை சாதிக்குத்தான் முத்தவல்லியாக வேண்டும். அந்த குடும்பம் மட்டும்தான் கியாம நாள் வரை நிர்வகிக்க வேண்டும். இன்று திருவண்ணாமலையும் ஆக்ராரும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இவர்களை விளக்க வேண்டும். அப்பா பிள்ளை குடும்பம் நிர்வாகத்திற்கு வர வேண்டும். இதுதான் நியாயமாகும். ஹாஃபிஸ் அபுல் அவர்களை மக்கா பள்ளி இமாமாக ஆக்க வேண்டும். இவரும் அப்பா பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவைப்பட்டால் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன். எனது தங்கை ஹைகோர்ட் வக்கீல் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரான், முன்னாள் தமுமுக மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.